ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீரை குழம்பு எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு கீரை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு தக்காளி, பருப்பு, சாம்பார் பருப்பு, கொஞ்சம் போல் புளி, கொஞ்சம் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப போல் பச்சை மிளகாய். நான் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இந்த கீரை வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மூடிட்டு விசில் விட்டு ஒரு மூணு இல்லை 4 விசில் விட்டு வெந்துடும். வெந்துட்ட பிறகு எடுத்து கடைஞ்சிட்டு தாளிப்புக்கு கருவேப்பிலை, மோர் மிளகாய், கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டா சுவையான கீரை குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.